இன்றைய மெதுவான நெத்திலி கருவாடு குழம்பு செய்வதற்கு 1/4 கிலோ நெத்திலி கருவாடு வாங்கி தலையை எடுத்துவிட்டு வெந்நீரில் சிறிது நேரம் ஊற வைத்து நன்றாக கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கொண்டு ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைத்து அதில் 1 கரண்டி மிளகாய்த்தூள், 1 கரண்டி மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் இவைகளோடு நறுக்கிய 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், கொஞ்சம் வாழைக்காய், 1 வாழைக்காய் இவைகளோடு 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 3-4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கருவேப்பிலை இவைகளையும் சேர்த்து குழம்பை நன்றாக உப்பு காரம் பார்த்து கொதிக்க விட்டு அதில் 1/4 கப் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, சிறிய இஞ்சி துண்டு அரைத்த விழுதையும் சேர்த்து குழம்பை கொதிக்க விடவும். வாணலியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு, வெள்ளைப்பூடு பற்கள், கருவேப்பிலை அதோடு எடுத்து வைத்த கருவாடு இவைகளையும் போட்டு நன்றாக வதக்கி குழம்பில் கொட்டி குழம்பு கெட்டியாக எண்ணெய் பிரிந்து வரும் வரை மிதமான நெருப்பில் வைத்து இறக்கவும்.